அளவு சார். நான் அட்வொகேட்டா இருக்கேன் ஹைகோர்ட்ல. என்னோட பிரதர் ராஜீவ் காந்தி, அவரும் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காரு. எனக்கு கார்டு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அதுக்காக ரினியூ பண்றதுக்காக, புது கார்டு ரினியூ பண்றதுக்காக நான் லெட்டர் எழுதும்போது பார்க் கவுன்சில கொடுத்துட்டேன். அது வாங்குறதுக்காக அவர் போயிருக்காரு. போய் ரிட்டர்ன் வரும்போது பைக் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வரும்போது திருமாவளவன் சாரோட கார் வந்திருக்கு. அது அவருக்குள்ளதான் இருந்திருக்காரு. லைட்டா இடிச்சிட்டாரு. இடிச்சோடனே தம்பி திருமாவளவன் காருன்னு தெரியாது, இது தலைவரோட காருன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இடிச்சு பாதிப்பு இல்லாம இப்படி இடிச்சுட்டு எல்லாம் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிள்ளைக்கு அடியாக்கெல்லாம் அவர்கிட்ட அடிச்சு கீழே பைக்கை தள்ளி விட்டுட்டு நீ எப்படி அப்படிலாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார் கவுன்சில் தப்பிச்சு ஓடின போய் பார் கவுன்சில் வச்சு குழந்தை அடிச்சிருக்காங்க. அடிச்சு பார் கவுன்சில் அம்பேத்கர் வச்சிருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இந்த பாஸ் அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார். போகும்போது எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்படியே அனாத போனபோது போட்டுட்டு அவர் நடிக்கிறாரு. மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அடிச்சு மயங்கி கீழே விழுந்தவரை எங்களுக்கு பார்க்கவும் இல்லை, பேசவும் விட மாட்டேன்ட்டாங்க. ஸ்பாட்டுக்கே போகக்கூடாது, அவர் நடிக்கிறாரு. அவர் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு புலஞ்சியில அனுப்புவோம். அது வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட போகக்கூடாது அப்படியே போட்டுருக்காங்க. அது வீடியோ காப்பி கூட என்கிட்ட இருக்கு சார். நான் லைவா தனியாக லைவா எடுத்தேன். அவர் என்ன பண்ணாச்சு பண்றது. இங்க ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நான் டிஎஸ் போட்டு இல்ல ஸ்டாண்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க ஃபுல்லா போலீஸ் அவர் பேஷண்ட்டை பார்க்க விட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எதுவும் சப்போர்ட்டும் கிடையாது சார். ஃபுல்லா போலீஸ் கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. நாங்க சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சார் தக்க நடவடிக்கை இருக்கணும். ஒரு அட்வொகேட்டுக்கு இந்த நிலைமைனா ஒரு மக்களுக்குலாம் என்ன நிலைமை நீங்க தான் சார் சொல்லணும். சொல்லுங்க. எல்லாமே வீட்டுக்காரங்க தான் அடிச்சு அசிங்கமா பேசி மண்டியில அடிச்சுட்டாங்க. மண்டியில போயில இன்ஜூரி ஆயிருக்குது. சத்தையோட அப்படியே கிடக்குறாரு தனியா ஹாஸ்பிட்டல்ல. என்ன ஆக்சிடென்ட் உள்ள விட மாட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் வச்சுட்டு இருக்காங்க சார்.